சாந்தி 13/9/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, என்னுடைய ஆத்மாவில் படிந்துள்ள கரையை எப்படி நீக்குவது என்ற சிந்தனையை முதலில் செய்ய வேண்டும். ஊசியில் துரு இருக்கும் வரை காந்தத்தால் ஈர்க்கப்பட முடியாத கேள்வி. புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் உத்தமமான நிலையை அடைவதற்காக எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். எந்த ஒரு கர்ம சம்பந்தங்களின் மீதும் புத்தி செல்லக்கூடாது. அதாவது கர்ம பந்தனங்கள் உங்களை தன் பக்கம் இழுக்கக்கூடாது. அனைத்து சம்பந்தங்களும் ஒரு சிவ தந்தையிடம் இருக்க வேண்டும். வேறு எவரிடத்திலும் உங்கள் மனம் வசமாக கூடாது. வேண்டாத தேவையில்லாத விஷயங்களில் சென்று தனது நேரத்தை வீணாக்க கூடாது. நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும். பாடல்: விழித்தெழுங்கள் அன்பானவர்களே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், சரீரத்தின் மூலமாக இந்த பாடலை கேட்டீர்கள். ஏனென்றால் தந்தை இப்பொழுது குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்குகின்றார். உங்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் கிடைத்திருக்கின்றது. முழு உலகத்திலும் எந்த ஒரு மனிதருக்கும் ஆத்மாவை பற்றிய ஞானம் கிடையாது. பிறகு பரமாத்மாவின் ஞானம் எப்படி தெரிந்திருக்க முடியும்? நான் யாருன்னே தெரியல, தந்தை யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதனை சிவ தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். சரீரத்தில் வந்துதான் புரிய வைப்பார். சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதுவுமே செய்ய முடியாது. நான் வசிக்கும் இடம் இது, நான் யாருடைய குழந்தை என்பதை இப்பொழுது ஆத்மா அறிந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் சரியானபடி புரிந்துள்ளீர்கள். அனைவரும் நடிகர்களாக இருக்கின்றார்கள். வெவ்வேறு தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுது வருகின்றனர் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. பாபா ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் புரிய வைக்கின்றார். கொஞ்சமாக புரிய வைக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக என்றால் ஒரு வினாடியில் அந்த அளவிற்கு தெளிவுபடுத்துகின்றார். எதன் மூலம் சத்தியுகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்குள் எவ்வாறு நாடகத்தின் பங்கு பதிவாகியுள்ளது என்பதை புரிந்திருக்கின்றீர்கள். தந்தை யாராக இருக்கின்றார்? அவருக்கு இந்த நாடகத்தில் எப்படிப்பட்ட பங்கு இருக்கின்றது என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார் சிவ தந்தை. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். துக்கத்தை போக்கி சுகத்தை தருபவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவ ஜெயந்தி என மகிமை செய்யப்படுகின்றது. ஆகவே சிவ ஜெயந்தி நிச்சயமாக அனைத்தையும் விட உயர்ந்ததாகும். குறிப்பாக பாரதத்தில் மட்டுமே சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. எந்தெந்த ஆட்சி காலத்தில் அவர்களை சார்ந்த உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய தபால் தலை வெளியிடப்படுகின்றது. ஆக இப்பொழுது சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. ஆகவே அனைத்தையும் விட உயர்ந்த ஜெயந்தி யாருடையது? யாருக்கு முதலில் தபால் தலை வெளியிடப்பட வேண்டும் என புரிய வைக்க வேண்டும். சில சாதுக்கள், சந்நியாசிகள் மற்றும்
சீக்கிய மதத்தினர், முஸ்லிம் மற்றும் பிரிட்டிஷ்காரங்க, அப்புறம் தத்துவ ஞானிகள் எல்லாருக்கும் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. பிரிட்டிஷ்ல இருந்து ஆட்சி பண்ணாங்களே, அவங்களுடைய ஸ்டாம்ப் வெளியில வந்திருக்கு. சீக்கிய மதத்தோட ஸ்டாம்ப் வந்திருக்கு. முஸ்லிம் தலைவர்களுடைய ஸ்டாம்ப் வந்திருக்கு. தத்துவ ஞானிகள் ஸ்டாம்ப் வந்திருக்கு. ராணா பிரதாப் சிங் இருக்காருல்ல, அவரோட ஸ்டாம்ப் கூட வந்திருக்கு. ஆனா நம்ம சிவ தந்தையோட ஸ்டாம்ப் தான் வரவே இல்லை. ஆக்சுவலா 1994ல வந்து பிரம்மா பாபாவுடைய ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அப்ப வந்து சங்கர் தயாள் சர்மா அவர் வந்து பிரசிடென்டா இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பிரகாஷ் மணி தாதி ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது. இப்ப ரீசெண்டா அதுக்கு முன்னாடியே ஜானகி தாதியோட ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அதாவது பிரம்மா பாபா, பிரகாஷ் மணி தாதி, ஜானகி தாதி இவங்களோட ஸ்டாம்ப்லாம் வந்திருக்கு. ஆனா சிவ பாபாவோட ஸ்டாம்ப் இன்னும் வெளியிடவே இல்லையே. உண்மையிலே ஒரே ஒரு தந்தைக்கு மட்டும்தான் ஸ்டாம்ப் வெளியிடப்பட வேண்டும். சிவ பாபாவுக்கு தான் ஸ்டாம்ப் வெளியிடணும். இது வரைக்கும் வெளியிடல. ஏனென்றால் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். இந்த நேரம் தந்தை வரவில்லை என்றால் சத்கதி எப்படி ஏற்படும்? ஏனென்றால் அனைவரும் கொடிய நரகத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் பதீத பாவனர் சிவ தந்தை ஆவார். சிவனுக்கு மிக உயர்வான இடங்களில் கோவில்கள் உருவாக்கியுள்ளார்கள். கைலாஷ் அங்க மலையே கோவிலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தனியா கோவில் கட்டல கைலாஷ்க்கு மட்டும். மற்றபடி இந்த உயர்வான இடத்துல எல்லாம் சிவனுக்கு வந்து கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. மலை இருக்கிற இடத்துல எல்லாம் கோவில் கட்டி இருக்காங்க. ஏனென்றால் அவர் உயர்ந்தலும் உயர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமர்நாத் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் எல்லாத்த விட கைலாசத்துலதான் கடவுள் இருக்காரு, இமயமலையில இருக்காரு அப்படின்னு நம்புறாங்க. அங்க உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த உலகத்திலே மிக உயர்ந்த இடம் இது இமயமலை தான். அதனால அங்க கைலாஷ் பருவத்துல கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்புறாங்க. அவர் உயர்ந்தலும் உயர்ந்தவர் தானே, அதனால அவர் இருக்கிற இடம் உயர்ந்தலும் உயர்ந்தது தான். கரெக்டு தான். ஆனா எவ்வளவு உயர்ந்ததுன்னா பூலோகத்திலேயே இல்லை அவர் இருக்கிற இடம். அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. பூமியை தாண்டி சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே தாண்டி பரந்தாமத்துல எல்லாம் இருக்கிறாரு. அவ்வளோ ஹையஸ்ட் அவரு. அதனால ஹையஸ்டான இடத்துல இருக்காரு. பரந்தாமத்துல பரமபிதா சிவ பரமாத்மா இருக்கிறாரு. தந்தை தான் வந்து பாரத நாட்டை பாரதத்தையே சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். அவர் வந்துதான் நம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். ஆகவே தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். சிவ தந்தைக்கு தபால் தலை எப்படி உருவாக்க வேண்டும்? பக்தி மார்க்கத்துல சிவன் அப்படின்னோட சிவலிங்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நினைவு சின்னமாக. இப்ப சிவலிங்கம் போடலாமா தபால் தலையில? என்ன பண்ணலாம் யோசிங்க. அவர்தான் உயர்ந்தலும் உயர்ந்த ஆத்மாவாக இருக்கின்றார். உயர்ந்தலும் உயர்ந்த கோவில் சிவனுக்கு மட்டுமே என எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சோமநாத கோவில் சிவனுடையது தானே. மிகப்பெரிய பிரம்மாண்டமான வைர லிங்கத்துலதான் சோமநாத கோவில்ல வைக்கப்பட்டது லிங்கம், வைரலிங்கம். பாரதவாசிகள் தமோ பிரதானமாக ஆன காரணத்தினால சிவன் யார், எதற்காக அவருக்கு பூஜை செய்கின்றோம், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ராணா பிரதாப் சிங் யுத்தம் செய்தார். அதுவும் யுத்தம் செய்யறாங்கன்னா துக்கம் கொடுக்கிற மாதிரி தானே, ஹிம்சை பண்றாங்களே யுத்தத்துல. இந்த நேரம் அனைவரும் டபுள் அஹிம்சாவாதியாக இருக்கின்றார்கள். நம்மளதான் சொல்றாரு. விகாரத்துல போகிறது ஒரு இம்சைனா, கோவப்படுறது துக்கம் கொடுக்கிறது அது ஒரு இம்சையாகும். காம விகாரத்துல ஈடுபடுவது இவையெல்லாம் இம்சை தானே.
இந்த லக்ஷ்மி நாராயண் டபுள் அஹிம்சாவாதியாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு முழு ஞானமும் தெரிந்தால் முழு அர்த்தம் நிறைந்த தபால் தலையை உருவாக்குவார்கள். சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணுடைய தபால் தலை வெளியிடப்படும். இப்பொழுதும் கூட பாரதத்தில் அந்த தபால் தலையை மட்டுமே, அதாவது லக்ஷ்மி நாராயணுடைய தபால் தலை தான் இருந்திருக்கணும், ஸ்டாம்ப். சத்தியுகத்துல யாருக்கு யார் லெட்டர் போட போறாங்க? ஸ்டாம்ப்ல ஒட்டுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு வைங்க. திருமூர்த்தி சிவ் பாபா மட்டுமே உயர்ந்தலும் உயர்ந்தவர் ஆவார். அவருடைய தபால் தலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்மள தேவதைய ஆக்குனதே அவரு தானே. அப்ப தபால் தலை வெளியிட்டா அவரது தானே வெளியிடணும். ஏனென்றால் அவர் பாரதத்திற்கு அழியாத அரசாட்சியை கொடுக்கின்றார். பரமபிதா சிவ பரமாத்மா பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றார். நிறைய குழந்தைகள் கூட பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார் என்பதை பிகேவே மறந்துடுறாங்க. மற்றவங்கள பத்தி என்ன சொல்றது? இந்த மாயா தான் மறக்க வைக்குது. என் குழந்தைங்க ரொம்ப நல்ல குழந்தைங்க, இந்த மாயா தான் மறக்க வைக்குது அப்படின்னு பாபா நம்மளுக்கு சப்போர்ட் வேற இதுல. தந்தையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால பாரதவாசிகள் எவ்வளவு தவறு செய்கின்றார்கள். சிவ் பாபா என்ன செய்கின்றார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. சிவ ஜெயந்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த ஞானம் சிவ தந்தையை தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் மற்றவர்களின் மீது கருணை காட்டுங்கள், தன் மீதும் தானே கருணை காட்டுங்கள் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஆசிரியர் படிப்பை கற்றுக் கொடுப்பதே கருணை அல்லவா? இவரும் நான் ஆசிரியராக இருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றேன் என கூறுகின்றார். ஆக இந்த இடத்தை பாடசாலை என கூற முடியாது. இது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஆகும். மற்ற அனைத்தும் பொய்யானதாக இருக்கின்றது. மற்ற எதுவுமே முழு உலகத்திற்கான கல்லூரி, அதாவது யூனிவர்சிட்டி கிடையாது. முழு யூனிவர்சிட்டிக்காக பாடம் கற்று தராங்களா? முழு யூனிவர்சல் நாலேஜ், யூனிவர்சல் காட்ஃபாதர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப உண்மையான யூனிவர்சிட்டி இதுதான். ஆனா இது யாருக்குமே டச் ஆகல. இந்த யூனிவர்சிட்டி மட்டுமே ஒரு சிவ தந்தையுடையது ஆகும். அவரே முழு உலகத்திற்கும் சத்கதி தருபவர் ஆவார். ஆகவே இது மட்டுமே உண்மையான யூனிவர்சிட்டி ஆகும். இதன் மூலமாக அனைவரும் இந்த யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அடைகின்றனர். அதாவது முக்தி அப்படிங்கிறது ஆத்மா சாந்தமா இருக்கும் பரந்தாமத்துல. அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி அப்படின்னா வைகுண்டத்துல, ஸ்வர்க்கத்துல ஆத்மாக்கள் நாம் யாவரும் சரீரத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம், நிம்மதியா இருப்போம். உடலில் இருந்தாலும் முக்தி அடைந்த நிலையில் இருப்போம். அதுக்கு பேரு ஜீவன் முக்தி. உலகம் என்பது அவ்வளவுதாங்க. அதனால பயப்பட வேணாம். நம்மளுக்கு முக்தி வேணும்னு நாம தான் கடவுளை கூப்பிட்டோம். கடவுளே என்ன உன்னோட கூட்டிட்டு போயிடு வேற சொல்லியிருக்கோம். வாங்க போலான்னு கூப்பிட்டா என்ன பயம்? எதுக்கு பயப்படணும்? அப்புறம் எதுக்கு கூப்பிட்டோம் நாம? அதனால பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு தானே போகணும், கொஞ்சம் ரெடி ஆயிட்டு போகணும், அவ்வளவுதான் பாபா சொல்றாரு. பதீத பாவன் வந்திருக்கிறாரு ஆத்மாவை தூய்மை பண்றதுக்காக. அதனால பாவக்கரைகளை நீக்கிட்டு ராயலா மேல போகணும். இதுல பயப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? உலகம் அவ்வளவுதாங்க. இவை அனைத்தும் புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சரீரம் விட்டு தானே ஆகணும். இப்ப என்ன எடுத்துட்டு போறோம்? ஒன்னும் எடுத்துட்டு போறது கிடையாது. இப்ப வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு பயப்படணும்? இங்கேயே நம்ம பர்மனெண்ட் கிடையாது. எத்தனை வேஷம் மாத்தி இருக்கோம். ஒரு வேஷத்துல இருந்து இன்னொரு வேஷம் போகும்போது என்னென்ன பொருள் எடுத்துட்டு போகணும்?
எதுவுமே எடுத்துட்டு போல. நம்ம கர்மா மட்டும்தான் நம்ம கூட வந்துச்சு. இந்த பட்டினத்தார் சொல்லியிருப்பாரு, காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு. என்ன எடுத்துட்டு போக முடியும்? ஒண்ணுமே கூட வராத. ஆனா நம்ம செய்யற கர்மா நம்ம கூட வரும். இப்ப கடவுள் லாஸ்ட் 84வது பிறவியில வந்து சொல்றாரு, பாவெல்லாம் ஒண்ணு கூட மேல எடுத்துட்டு வரக்கூடாது. என்ன பாவ கர்மா இருக்கோ முற்பிறவிகளுடையது. பிறவியா என்ன பண்ணோமோ 63 பிறவியில பெண்டிங் லிஸ்ட் எல்லாத்தையும் இப்பவே இங்கேயே கிளியர் பண்ணுங்க. எப்படி கிளியர் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கிளியர் பண்ணிடுங்க. ஒண்ணு யோகா அக்னியிலால கிளியர் பண்ணுங்க. இல்ல வேற விஷயங்கள் இருக்கு. எப்படியோ கிளியர் பண்ணுங்க. உடம்புல வியாதி வரலாம். இல்ல பல அவமானங்கள் படலாம். பொருளாதாரத்துல பிரச்சனை வரலாம். உறவினர்களால பிரச்சனை வரலாம். இது எல்லாம் கர்ம கணக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இன்னொரு விஷயம், இது எல்லாத்துக்கும் மேல யோகா அக்னியில கர்ம கணக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். ஆக மொத்தம் ரெண்டும் சேர்ந்து கூட செட்டில்மெண்ட் நடக்கும். எப்படியாவது செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பாவ கணக்கு ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. புண்ணிய கணக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். புண்ணிய கணக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு மேல வாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. எமர்ஜென்சி காலங்களில் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். பிரஜைகளின் ஆட்சி நடக்கின்றது. மேலும் எந்த தர்மமும் முதலில் இருந்து ஆட்சி செய்வது கிடையாது. அவர்கள் மத்த தர்மங்கள் சொல்றாரு. மத்த தர்மங்கள் தர்ம ஸ்தாபகர்கள் தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தர்மம் டெவலப்மெண்ட் ஆகும் பொழுது அவங்க ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க இல்ல மத்த எல்லாருமே சரி. புத்த மதம் கூட இப்ப ஆட்சி பண்றாங்க அதுக்கப்புறமா. ஆனா ஸ்டார்டிங்ல இல்ல. அந்த புத்தர் தர்மத்தை மட்டும் தானே ஸ்தாபனை பண்ணாரு. எப்படி வாழ்க்கை வாழணும்னு தானே சொல்லி கொடுத்தாரு. பிறகு லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அரசாட்சி செய்கின்றார்கள். இங்கு முழு உலக அரசாட்சி ராமராஜ்யம். முழு உலகத்தையே ராவண ராஜ்யத்தையே ராமராஜ்யமாக சிவ தந்தை உருவாக்குகின்றார். இதையும் கூட நாம் புரிய வைக்க வேண்டும். தெய்வீக அரசாட்சி மீண்டும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உருவாகின்றது. கிருஷ்ணா, நாராயண், ராம் இவங்க சிலை என்ன கலர்ல இருக்கும்? கிருஷ்ணருக்கு கோவில்ல சிலை வச்சிருக்காங்க, நாராயணனுக்கும் சிலை வச்சிருக்காங்க, ராமருக்கும் சிலை வச்சிருக்காங்க. எல்லாம் கருப்பு கலர்ல வச்சிருக்காங்க. ஆகியோரின் கருப்பான அந்த சிலைகளை வைத்து கொண்டு கூட நீங்க புரிய வைக்கலாம். கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என ஏன் சொல்கின்றார்கள்? ஷியாம் அப்படின்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. கருப்பா அதாவது பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக மாறியிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். அழகாக இருந்தவர் ஏன் பிறகு கருப்பாக ஆக்கிவிட்டார் என கேளுங்கள். பாரதம் மட்டுமே ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. நரகத்தில் கருப்பாகவும் சொர்க்கத்தில் அழகாகவும் இருப்பாங்க. கருப்புன்றது தோலை குறிக்கல, அது ஆத்மாவை குறிக்குது. இங்கேயே பிளாக்கு ஒயிட்டு அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆனா பாபா சொல்ற கருப்பு வெள்ளை அப்படிங்கிறது எதுனா, ஆத்மா ஃபிளாலஸ் டைமண்டா இருந்தது, இப்ப பிளாக் டைமண்டா இருக்கு. அவரு சொல்றது எல்லாம் ஆத்மாவுக்கு தாங்க. அவர் ஆத்மா பார்த்துதான் ஞானத்தையே சொல்றாரு, ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கிறாரு. ஸ்கின் கலரை பத்தி பாபா சொல்லல. அவர் சொல்றது எல்லாமே ஆத்மாவை குறிக்கின்றது. ராம ராஜ்யத்தை பகல் என்றும் ராவண ராஜ்யத்தை இரவு என்றும் குறிப்பிடப்படுகின்றது. பிரம்மாவுடைய பகல், பிரம்மாவுடைய இரவு. பிரம்மாவுடைய பகல்ல ராமராஜ்யமும் பிரம்மாவின் இரவில ராவண ராஜ்யமும் நடக்கின்றது.
தேவ ஆத்மாக்களை ஏன் கருப்பாக உருவாக்கியுள்ளார்கள் என நீங்கள் புரிய வைக்க முடியும். நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் அல்லவா? மற்றவர்கள் இங்கு இல்லை என தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் மட்டுமே புருஷோத்தம நிலை அடைவதற்காக புருஷார்த்தம் செய்கின்றீர்கள். விகாரமான பதீதமான மனிதர்களோடு உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் இப்பொழுது கர்மாதீத்த நிலை ஏற்படாததால் கர்ம சம்பந்தங்களின் மீது மனம் வசமாக ஆகிவிடுகின்றது. கர்மாதீத்த நிலை அடைவதற்கு நினைவு யாத்திரை அவசியமாகும். நீங்கள் ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களுக்கு பரமாத்மா தந்தையோடு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். ஆஹா, பாபா நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். இந்த உற்சாகம் சிலருக்கு இல்லை. மாயா அடிக்கடி தேக அபிமானத்தில் கொண்டு வருகின்றது. சிவபாபா நம் ஆத்மாக்களோடு உரையாடல் செய்கின்றார் என்பது புரிந்திருக்கின்றது. ஆகவே எவ்வளவு ஈர்ப்பு மற்றும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சிவபாபான்ற பேர் சொன்னாலே அப்படியே அந்த இறைவனின் என்ன சொல்லலாம், அன்புல ஈர்க்கப்பட வேண்டும். ஆனா சிலருக்கு ஈர்ப்பே வரமாட்டேங்குதே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஊசியில துரு இருந்தா காந்தத்தால ஈர்க்கப்படாது. அது மாதிரிதான் ஆத்மால சத்தோ ரஜோ தமோ கிராஸ் பண்ணதில்ல. முதல்ல ஆத்மால கோல்டன் கோட்டிங்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் சத்தியுகத்துல திரேதாயுகத்துல சத்தோ வருது, அப்ப சில்வர் கோட்டிங்கு. துவாபர யுகத்துல ரஜோ காப்பர் கோட்டிங்கு. கலியுகத்துல தமோ இரும்பு கோட்டிங்னு வச்சுக்கோங்க. அந்த இரும்பு கூட இப்ப துருப்பிடிச்சு போயிருக்கு. பாக்குறதுக்கு துருப்பிடிச்சு போன இரும்பு. இது காந்தத்துல ஒட்டுமா? ஒட்டாதுல. வெறும் இரும்புனா கூட ஒட்டிக்கும் காந்தத்துல. துருப்பிடிச்ச போன இரும்பு எப்படி ஒட்டும்? அதனால அந்த துருவை நீக்கணும். இந்த ஆணிலாம் ரொம்ப துரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கெட்ல கெரோசின் போட்டு அதுல அந்த ஆணிகளை போட்டு ஊற வைப்பாங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஆணிங்க எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி பாத்திரத்தை வச்சு அந்த கெரோசின் மூழ்கிற அளவுக்கு ஊற வைப்பாங்க. அது ஒரு நாள் அது மாதிரிலாம் மூழ்கி இருக்கும். அது நல்லா ஊறி போயிடுச்சுன்னா அந்த துருவெல்லாம் தானா வந்துடும். அது போல நாம இறை அன்பு அப்படிங்கிற கெரோசின்ல ஆத்மாவை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த துரு நீக்கப்படும். அப்ப இந்த ஆத்மா சிவபாபாவோட அட்ராக்ஷன்ல போகுமே தவிர வேற எந்த மனித ஆத்மாக்களோட அட்ராக்ஷன்லயோ அல்லது லௌகீக பொருட்கள் சாதனத்தினாலேயோ கவர்ந்து இழுக்கப்பட மாட்டாது. துரு இருந்தா யார் வேணாலும் அட்ராக்ட் பண்ணலாம். ஆனா துரு நீக்கிட்டோம்னா ஒரு சிவ தந்தையை தவிர அவங்க வேற எங்கேயுமே புத்தியின் மூலமா கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. எந்த ஊசியில துரு இல்லையோ அது காந்தத்தின் பக்கம் உடனடியாக ஈர்க்கப்படும். எந்த சிறிதளவு துரு இருந்தா கூட ஈர்க்கப்பட மாட்டாது. எந்த பக்கம் துருவே இல்லையோ அதை நோக்கி காந்தம் இழுத்துவிடும். குழந்தைகளின் நினைவு யாத்திரை செய்தால் ஈர்ப்பு உருவாகும். ஊற வைக்க சொல்றார். எப்படி அந்த துருப்பிடிச்ச ஆணிய ஊற வைக்கிறாங்களோ அது போல ஆத்மாவை இறை அன்புல ஊற வச்சிடுங்க. தொடர்ச்சியா பாபா பாபான்னு நினைச்சிட்டே இருந்தா துரு நீங்கும். எல்லாத்துக்கும் வழி இருக்கு, சரிங்களா? துரு இருக்கிறதுனால தானே இறைவனை நெருங்க முடியல. அதே இறைவனை நினைச்சு துருவை சரி பண்ணுங்க. அப்புறம் மறக்க முடியாது. நம்ம குல்சார் தாதி அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க எப்படி கடவுளை நினைக்கிறது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், கடவுளை எப்படி மறக்கிறது?
மறக்கவே முடியாது. துரு இருக்கிறதுனால தான் நினைக்கிறது கஷ்டமா இருக்கு. துரு இல்லாத ஆத்மா, பாவ கரையே இல்லைன்னா பாபாவை மறக்கவே மாட்டாங்க. சதா இறை நினைவுல இருப்பாங்க. குழந்தைகள் நினைவு யாத்திரை செய்தால் ஈர்ப்பு உருவாகும். கரை இருந்தால் ஈர்க்க முடியாத, ஈர்க்கப்படவில்லை என்றால் கரை படிந்துள்ளதாக அர்த்தமாகும். நம்மளால பாபா முன்னாடியே போய் உட்காந்தோட பாபா ஞாபகம் வரலன்னா கரை இருக்கு. அது நாம தான் சரி பண்ணணும். அதுக்கும் பாபா நினைவு தான் கரை நீக்கிறது கூட. நீங்கள் அதிகமாக நினைவு செய்தால், அதான் ஊற வைக்க சொல்றாரு. அப்ப பாவங்கள் என்ன ஆயிடும்? போயிடும். யோக அக்னியில பாவங்கள் எரிக்கப்படும், சாம்பல் ஆயிடும். நல்லது. சாம்பல் ஆயிடுச்சா மீண்டும் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஏற்கனவே செஞ்சதே நம்மளுக்கு தலைக்கு மேல இருக்கு. புதுசா நாம எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. மீண்டும் பாவம் செய்தால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும். மீண்டும் கரை படிந்துவிடும். பிறகு நினைவு செய்யறது கஷ்டமாயிடும். தன்னைத்தானே ஆத்மா என புரிந்து சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். மறந்தால் மீண்டும் கரை படிந்துவிடும். பிறகு ஈர்ப்பு சிவபாபா மேல அன்பே வராதுங்க. உண்மையான அன்பு வராது. ஆர்டிபிஷியலா அன்பு செய்வாங்க. ஒரிஜினல் அன்பு, உள்ளபூர்வமான அன்பு, ஆழ் மனசுல இருந்து அப்படியே பொங்கி எழும்ல, அது எழாது. துரு இருந்துச்சுன்னா. கரை நீங்கினால் அன்பு ஏற்படும். இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பாவக்கரை நீங்கினால் இறைவன் மீது அன்பு ஏற்படும். அந்த அன்பு என்ன ஆகும்? நாம அன்பா பாபாவை நினைச்சா பாபா உருகிடுவார்ல, அப்ப ஃபுல் பவர் நம்மளுக்கு இறக்கிடுவாரு. அகம் நிறைஞ்சு மன நிறைவு வந்துச்சுன்னா முகம் மலர்ச்சியோட இருக்கும். அந்த மகிழ்ச்சியினால, இறை அன்பு கிடைச்ச மகிழ்ச்சியினால முக மலர்ச்சி ஏற்படும். நீங்கள் எதிர்காலத்துல அவ்வாறு ஆக வேண்டும். சதா சந்தோஷம், சதா ஆனந்த ஸ்வரூபம். எதிர்காலம்னா சத்தியுகத்துல இல்ல, இங்கேதான் பின்னாடி. அதாவது சதா பாபா நினைவுனா சதா பேரானந்தத்துல இருப்போம். யாரு என்ன சொன்னாலும் உரைக்காது. அந்த ஸ்டேஜ் மகாரதி மாதிரி ஆகணும். நம்ம தாதிங்க மாதிரி. குல்சார் தாதியில யாராவது சொன்னா அவங்களுக்கு புரிய கூட புரியாது. அவங்க சதா பாபா நினைவுல மூழ்கி இருப்பாங்க. அப்படி இருக்கணும் ஒரு பிகேனா. சேவை செய்யாமல் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு சேவை பண்ணணும். இந்த கிளாஸ் எடுக்கிறது மட்டும் தான் சேவை இல்லை, எவ்வளவோ சேவை இருக்கு. கர்மனா சேவை இருக்கு, மனசா சேவை இருக்கு, நிறைய சேவை இருக்கு. ஒண்ணுமே செய்யல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேண்டாத விஷயங்களை, அவங்கள பத்தி இவங்கள பத்தி காசிப்பிங் நிறைய பேசுவாங்க. புறம் பேசுவது. அவர்கள் தந்தையிடமிருந்து அவங்க பாபா நினைப்பாங்களா? மத்தவங்கள பத்தி குறை சொல்றாங்களே, அவங்களால கடவுளை நெருங்க முடியுமா? புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்படும். இதனால ஏற்கனவே இருந்த பொலிவானது. எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாபாவே நினைக்க முடியாதுல்ல. ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது. அப்ப அவங்க நிலைமை என்ன ஆகும்? புத்தியோட யோகம் துண்டிக்கப்படும். அதுக்கப்புறம் முகப்பொலிவு இருக்குல்ல, தேஜஸ் போயிடும். சிலர் பிகேவா இருந்து நான் பிகே ஆயிடுறாங்களே, நல்ல பளிச்சுன்னு தெரியும். பிகே இருந்து நான் பிகே ஆயிட்டு 1 மாசம் அல்லது 6 மாசம் கழிச்சு அவங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்க முகம் பார்த்தீங்கன்னா ஏதோ இருள் அடைஞ்சு இருக்கும். அந்த ஃபேஸ்ல ஏதோ மிஸ்ஸிங், ஒளி மிஸ்ஸிங் ஆகும். அதான் பாபா சொல்றாரு, அந்த தேஜஸ் மறைந்து விடும். பிறகு தந்தையின் மீது துளி அளவு கூட அன்பே வராது. எப்படி வரும்? யார் நன்றாக தந்தையை
அன்பா நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான அன்பு ஏற்படும் கடவுள் மேல. தந்தைக்கு இப்ப நான் உருகி கடவுளை நினைச்சா அது அவருக்கு ரீச் ஆகுமா ஆகாதா? யாது செய் யாது மில்தீக அப்படின்னு கடவுளே சொல்றாரு. நான் உருகி நினைச்சா அவர் உருகுவாரு. நான் என்னோட எண்ணம் அவருக்கு ரீச் ஆகும். இத கூட எழுதி வச்சுக்கோங்க. நாம எவ்வளவு அன்பா கடவுளை நினைக்கிறோமோ அவருக்கு தெரியும். ரிட்டர்ன் பண்றாரு. அவ்வளோ அன்பா கடவுள் அதை விட 1000 மடங்கு. நம்ம 1 மடங்கு அன்பா கடவுளை நினைச்சா 1000 மடங்கு அதை விட ஜாஸ்தி அன்போடு கடவுள் நம்மள நினைப்பாரு. அதுலதான் இந்த விக்ரம விநாசம் ஆகிறதெல்லாம். அதுதான் ஜுவாலாமுகி யோகா. வேற என்ன அது? தந்தைக்கும் அவர்கள் மீது கண்டிப்பா அன்பு ஏற்படும். இந்த குழந்தை சேவையும் நல்லா செய்யுது, யோகாவும் நல்லா பண்ணுது அப்படின்னு கண்டிப்பா புரிதல் இருக்கும் தானே. பேரண்ட்ஸுக்கு தெரியாது குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் தானே. அது போல சிவபாபாக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தான் நம்மளோட 84 ஜாதகம், 84 பிறவியோட ஜாதகம் கையில வச்சுட்டு இருக்கிறாரு. அவரு ஒரு செகண்ட் நம்மள பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா தெரியும் அவருக்கு. என்ன தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவாரு டிராமா அப்படின்னு, ஆனா எல்லாம் தெரியும். பாபா சொல்றாரு, இந்த குழந்தை சேவையும் நல்லா பண்ணுது, பாபாவையும் நல்லா நினைக்குது, யோகாவும் நல்லா இருக்கு என புரிஞ்சுக்கிட்டு அதிகப்படியான அன்பு செலுத்துவார. நம் மூலமா ஒருவேளை நாம எந்த பாவமும் செய்யல அப்படின்னா கண்டிப்பா கனெக்ஷன் கட் ஆகாது. அதுக்கு நாம கவனம் செலுத்தணும். நான் பாபா குழந்தை ஆயிட்டு இந்த மாதிரி உருகி உருகி கடவுளை நினைச்சிட்டு அப்புறம் பாவம் செஞ்சுட்டான். அதனால எந்த விதமான பாவம் செய்யக்கூடாது. நினைவு செய்யவில்லை எனில் ஆத்மாவின் கரை எவ்வாறு நீங்கும்? பாபா நினைச்சாதானே கரை நீங்கும். சார்ட் எழுதினால் கரை நீங்கும் என தந்தை கூறுகின்றார். இப்ப கூட அந்த சிவனும் நானும் யோகாக்காக சார்ட் இருக்கு. அதுல இண்டிவிஜுவல் சார்ட் கூட இருக்கு. நாம யோகா பண்ணி சார்ட் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நாமளே கூட சார்ட் வச்சுக்கிட்டு அதுல நான் எவ்வளவு நேரம் கடவுளை நினைச்சேன். இப்ப வர சிவராத்திரிக்குள்ள 1008 மணி நேரம் கடவுளை நினைக்க முடியுமா? ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு சார்ட் வச்சு பாருங்களேன், கண்டிப்பா ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். சார்ட் எழுதுனா கரை நீங்கும்னு கடவுளே சொல்லிட்டாரு. சார்ட் வைங்க. தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் எனில் கரைகளை நீக்க வேண்டும். கரைகள் நீங்கி மீண்டும் ஏற்பட்டால் பாருங்க, நான் கஷ்டப்பட்டு கரையெல்லாம் நீக்கி அவளை ஃபிளாலெஸ் டைமண்டா மாறிட்டே இருக்கிறேன். இந்த டைம்ல நான் ஏதாவது தப்பு செஞ்சா என்ன ஆகும்? 1க்கு 100 மடங்கு தண்டனை ஆயிடும் தானே. கரை நீங்கி மீண்டும் கரை ஏற்பட்டால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும். பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறம் தப்பு செஞ்சா 100 மடங்கு. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் ஏதாவது பாவம் வேற செஞ்சிடுறோம். பாருங்க, நம்மள அறியாமலே நம்ம திடீர்னு கோவம் வந்துடுது, வேஸ்ட் தாட்ஸ் வருது, தேவையில்லாத விஷயம், வேஸ்டா பேசுறது, புறம் பேசுறது, நம்ம தெரியாமலே நம்ம புறம் பேசுவோம். அவங்க மற்றவங்களை பத்தி நெகட்டிவா பேசுறான்னு ஆமா ஆமான்னு சொல்லிட்டா கூட அது ஒரு பாவம் தானே. ஆமா ஆமா அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கூட பாவம் தான். எவ்வளவு சூக்ஷமா பாவம் இருக்கு. இதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணலாம்? பாபாவே நினைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வேஸ்ட். கேட்கறது கூட டைம் இருக்கக்கூடாது. அப்படி தன்னைத்தானே மோல்டு பண்ணணும் பாபாவுடைய நினைவுல. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிடுறீங்க. உங்களுடைய கரைகளை நீக்காமல் நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது அப்படின்னு தந்தையும் சொல்றார். ஃபிளாலெஸ் டைமண்ட் ஆகலைன்னா பனிஷ்மெண்ட் இல்லாம வர முடியாது. அது ஆகியா தீரணும். நான் கண்டிப்பா நான் இப்படிதான் இருக்கணும்னு. நம்ம வாழ்க்கை யார் கையில இருக்கு? என்னோட வாழ்க்கை என்னோட கையில தான் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா ஃபிளாலெஸ் டைமண்டா கரையற்ற வைரமா மாற வேண்டும்
இல்லையெனில் தண்டனையும் கிடைக்கும். ஒரு பக்கம் தர்மராஜ்புரியில பதவியும் குறைஞ்சிடும். அப்புறம் பாபாட்ட இருந்து என்ன பிராப்தி கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட கர்மா நாம செய்யக்கூடாது. அதாவது அதன் மூலமா மீண்டும் மீண்டும் கரை படியக்கூடாது. ஏற்கனவே 63 பிறவில என்னன்னா செய்யக்கூடாது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த பிறவில கடவுள் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் எந்த தவறும் செய்யக்கூடாது. அதுல கவனம் செலுத்த வேண்டும். முதலில் தன்னுடைய கரையை நீக்குவதற்கு சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்கவில்லை என்றால் இவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை என சிவ தந்தை புரிந்து கொள்வார். தகுதிகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் வேண்டும். லக்ஷ்மி நாராயணனுடைய பழக்க வழக்கங்கள் மிகவும் சிறந்தது என கூறப்படுகின்றது. இக்காலத்தை சார்ந்த மனிதர்கள் அவர்களுக்கு முன்பாக சென்று தன்னுடைய நடைமுறையை வர்ணனை செய்கின்றார்கள். நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எங்க போய் விடுறாங்க? லக்ஷ்மி நாராயணுக்கு முன்னாடி. சன்னியாசிகள்கிட்ட வேற போறாங்க. சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் தேவதையோ சாமியாரோ கிடையாது, சிவ தந்தை மட்டும்தான். இது தெரிஞ்சுக்காம இருக்காங்க பாருங்க. தந்தை மட்டுமே ஸ்வர்க்கத்தை உருவாக்குகின்றார். பிறகு அனைவரும் கீழே இறங்கி வரத்தான் வேண்டும். தந்தையை தவிர வேறு யாராலும் ஆத்மாவை பாவனமாக தூய்மையாக ஆக்க முடியாது. மனிதர்கள் அமைதியை தேடி எங்க போறாங்க? மலை மலையா போறாங்க. அதுல சில காடுகள்ல குகையெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போய் உட்காந்து தபஸ் பண்றாங்க. சொல்றாங்க இங்க கோரக்கர் தப்பம் பண்ண இடம் குகை, அகத்திய குகை அப்படின்லாம் சொல்றாங்க. இங்க அகத்திய முனிவர் தவம் பண்ணாரு, கோரக்கர் தவம் பண்ணாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் கூட போறாங்க. நாம அங்க போய் உட்காந்து தவம் பண்ண போறது இல்ல. அது தரிசனம் பண்ணாலே போதும்னு நினைச்சிட்டு இப்ப கலியுக ஆத்மாக்கள் போறாங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம். ஜீவ சமாதிக்கு, நதியில போய் முழுகுறாங்க, எல்லா வேலையும் பண்ணி பாக்குறாங்க அமைதிக்காக. அப்படியாவது நம்மளுக்கு அமைதி கிடைக்காதா? ஜீவ சமாதி, அந்த ஆத்மா எவ்வளவு பெரிய ஹையஸ்ட் சோலு. ஒரு சன்னியாசினா கூட ஜீவ சமாதி அடைஞ்ச சன்னியாசி அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு நல்ல பீஸ்ஃபுல் வைப்ரேஷன் இருக்கும் தானே. அதனால அங்க போறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க, நதி போறாங்க, நிறைய இடத்துக்கு போறாங்க. கங்கா நதிக்கு போறாங்க. கங்கை கரையில் அமர்ந்தால் சுத்தமாக ஆகிவிடுவோம் அப்படின்னு வேற நினைக்கிறாங்க. ஏனென்றால் கங்கை தான் ஆத்மாவை கிளீன் பண்ணக்கூடியது, பதித்த பாவனி அப்படின்னு நம்புறாங்க. மனிதர்கள் அமைதியை அதிகமாக விரும்புகின்றார்கள். நிம்மதி இருந்தா போதும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அனைவரும் பரந்தாம வீட்டுக்கு போனா உண்மையான நிம்மதி கிடைச்சிடும். மேல போனாதான் நிம்மதின்னு சொல்றோம்ல, மேல வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா மேல போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மாவை கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணாம மேல பனிஷ்மெண்ட் இல்லாம போக முடியாது. அங்க போயிட்டோம்னா அதோட முடிஞ்சிடும். அதோட அடுத்த கல்பத்துல என்னோட ரோல் எப்ப இருக்கோ அப்ப நான் பூமிக்கு இறங்கி வருவேன். பரந்தாமம் தான் அனைத்து ஆத்மாக்களின் வீடாகும். சிலர் பெரியவங்க ஆனா கூட தாய் வீட்டுக்கு போனா ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு போவாங்க இல்ல, அம்மா இருக்கிற வரைக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. பாபா சொல்றாரு, நம்ம வீடு இருக்கே பரந்தாமம், உங்க தாய் வீடு, வாங்க நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். இந்த 5000 வருஷம் உழைச்சி கலைச்சி போயிட்டீங்கல்ல, 84 வேஷம் போட்டு, வேஷத்தை போட வேண்டியது, கலைக்க வேண்டியது, அடுத்த வேஷத்தை மாட்ட வேண்டியது, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க பிறப்பு இறப்புன்ற சைக்கிள்ல. கொஞ்சம் தாய் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? தாயே கூப்பிடுறாரு. தாயும் மாணவன் மேல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இது அனைத்து ஆத்மாக்களின் வீடு. வெறும் தேவதைகளுக்கு மட்டும் வீடு இல்லை, மொத்த உலகம் டோட்டல் ஆத்மாக்கள். எத்தனை கோடி ஆத்மாக்கள் பூலோகத்துல இருக்காங்களோ அத்தனை கோடி மனித ஆத்மாக்களோட வீடு தான் அது. சரிங்களா?
அங்க எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. பரந்தாமத்துல முக்தி அடைஞ்ச நிலையில இருப்பாங்க. நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம். அஷ்டாங்க யோகால லாஸ்ட் 8வது விஷயம் என்னன்னா சமாதி. சமாதினா மக்கள் ஜீவ சமாதி நினைச்சுக்கிட்டாங்க. அது ஒரிஜினல் சமாதி. ஆத்மா நிர்சங்கல்ப சமாதி நிலையில பரந்தாமத்துல இருக்கிறது. அப்படிதான் இருந்தோம் நாம. நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான். ஒரு சிவனோட குழந்தைங்க. ஒரே வீட்டுல இருந்தோம். ஒரு வீடு ஒரு தாய். அப்ப நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு? சகோதரர்கள் தானே. ஆத்மாக்களின் வீடு அது. இங்க எப்படிங்க அமைதி கிடைக்கும்? அது அங்க போனீங்கன்னா அமைதி கிடைக்கும். இங்க தபஸ்யா செய்யறாங்க, அது கூட ஒரு கர்மா தானே. அமைதியாக இருந்து தவம் செய்கின்றார்கள். ஆனாலும் சிவ தந்தை யாருன்னு அறியவே இல்லையே. நெத்தின்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? ஆகவே இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ரிஷி முனிவர்களே. பின்னாடி வந்தவங்களுக்கு என்ன தெரிய போகுது? புருஷோத்தம சங்கம யுகம் ஒன்று மட்டும்தான். இந்த நேரத்தில் மட்டுமே தந்தை பூலோகத்தில் வருகின்றார். ஆத்மா சுத்தமாக ஆகி முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு சென்றுவிடும். யார் கடின முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் ராஜ்யம் செய்வார்கள். உழைப்பு செய்யாதவர்கள் தண்டனை அடைவார்கள். ஆரம்பத்தில் தண்டனைகளை பற்றிய சாட்சாத்காரம் காட்டப்பட்டது. கடைசியிலும் காண்பிக்கப்படும். நாம் ஸ்ரீமத் படி நடக்காததுனாலதான் இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்றத அப்ப புரிஞ்சுப்பாங்க. இப்ப கூட ரிசல்ட் வருது இல்ல, 10th +2 ரிசல்ட் வரும்போது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. நான் படிக்காம விட்டதுனால தானே நான் ஃபெயில் ஆனேன். படிச்சிருந்தா இந்த வந்திருக்காதுல்ல, இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்காதுன்னு எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. அது மாதிரிதான் கடைசியில ஃபைனல் ரிசல்ட் பாபா அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த 33 கோடி தேவதைகளுக்கு என்னென்ன பதவின்னு சொல்லிட்டு. அப்ப சின்ன பதவினா எப்படி இருக்கும்? இல்ல திரேதாயுகத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா மனசு உடையாது, ரத்த கண்ணீரே வரும் இல்ல. அதனாலதான் இப்ப நல்லா படிங்கன்னு பாபா சொல்றாரு. டீச்சரா சொல்றாரு, படிங்க, தாரணை பண்ணுங்க, 4 சப்ஜெக்ட்ல நிறைய மார்க் வாங்குங்க. ஞானம், யோகம், தாரணை, சேவை. நாம ஸ்ரீமத் படி நடக்கல, அதனாலதான் இந்த நிலைமை அப்படின்றது குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனாலும் நம்ம கூட இருந்தவங்களாம் பெரிய பதவியில இருக்காங்க, நம்ம சின்ன பதவினா எப்படி இருக்கும்? அதுக்காகவாது முயற்சி பண்ணுங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. குழந்தைகள் விஸ்வ கல்யாண்காரியாக உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். துருப்பிடித்த ஊசியை இந்த மண்ணெண்ணெய் மூலமாக சுத்தம் செய்தால் துரு நீங்கிவிடும். அதுபோல சிவ தந்தையின் நினைவின் மூலமாக ஆத்மாவில் படிந்துள்ள அந்த துரு கரைன்னு சொல்லலாம், பாவக்கரை, அது நீக்கப்படும். சிவபாபாவுடைய அன்புல மூழ்கிடுங்க. அங்க ஊசி இருக்குல்ல, அந்த ஆணையா, துருப்பிடிச்ச ஆணை, இரும்புலாம் போட்டு கரோசின்ல முழுக வச்சிடுறாங்க. மண்ணெண்ணெய் கரோசின் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுது? துரு நீக்கப்படுதுல்ல. அது போல ஆத்மாவை தொடர்ந்து ஊற வச்சிடுங்க இறை அன்புல, துரு போயிடுங்க. சதா பாபாவோட அன்புல மூழ்கிய நிலையில இருந்துதான் பாருங்களேன், தொடர்ச்சியா இருக்கணும். அப்ப அந்த துரு நீக்கப்படும். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து சிவ பாபா நினைவுல, கை வேலை செஞ்சா கூட பாபா நினைவு, அன்பா நினைக்கணும். இல்லை என்றால் தந்தையின் மீது ஈர்ப்போ அன்போ ஏற்படாத. பிறகு உற்றார் உணர்வினர் மீதெல்லாம் அன்பு ஏற்படும். அவங்க கிட்டே போயிடுவீங்க, புத்தி அங்க போகும். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி அப்சென்ட் ஆயிடுவீங்க. இங்கு உள்ள
சுத்தமான சம்பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா சர்வ சம்பந்தமும் இறைவனிடம். சர்வ சம்பந்தம் வச்சு பாருங்க, ஏக்ரஸ் அவஸ்தால இருக்கலாம். சர்வரஸ் அனுபவமாகும் ஒரு சிவ தந்தையிடம். அங்கு உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது போய் பாருங்க. அங்கு சென்று விட்டால் மீண்டும் ஆத்மா இல்லைன்னா ஆயிடும். போய் பாருங்கன்னா போய் பாத்துற போறீங்க. அது ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. அந்த சைடு போயிட்டா புத்தி ஆத்மால கரை படிக்க ஆரம்பிச்சிடும். கரையை நீக்குவதற்காக தானே சிவபாபா வந்திருக்கிறாரு. நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா பாவனமாக மாறும். அரை கல்பமாக மிகவும் அதிகமாக கரை படிந்து விட்டது. இப்பொழுது காந்தமாக மேக்னெட்டாக இருக்கக்கூடிய சிவ தந்தை சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். புதியின் தொடர்பை என்னிடத்தில் செலுத்தும் பொழுது, என்னிடத்தில்னா கடவுளிடத்தில், அப்ப ஆத்மாவின் கரை நீங்கிவிடும். ஏன்னா அவர் பாப்ப கட்டேஸ்வரர். ஈஸ்வரனால மட்டும்தான் ஆத்மால இருக்கிற பாவங்களை நீக்க முடியும். பாவநாசம்னு சொல்றாங்களே, பாவத்தை நாஷ் பண்ணக்கூடிய சக்தி இறைவனிடம் மட்டும்தான் இருக்கு. இது என்ன மனித செயல் இல்லை, இதுதான் இறைவனோட செயல். புதிய உலகம் உருவாக வேண்டும் தானே. சத்தியுகத்துல முதலில் தர்மத்தின் மரம் சிறியதாக இருக்கும். தேவி தேவதைகளின் தர்மம் எவ்வளவு இருக்கும்? பாப்புலேஷன் மொத்தமா 9 லட்சம். பிறகு வளர்ச்சி அடைகின்றது. இங்கு இருப்பவர்கள் தான் முயற்சி செய்கின்றார்கள். மேல இருந்து யாரும் முயற்சி எல்லாம் செய்யறது கிடையாது. ஏற்கனவே வந்துதான் 5000 வருஷம் ஆயிடுச்சு. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் மேலிருந்து வராங்க. ஆனா தேவதைகள் முடிஞ்சு போச்சு காலமே. சைக்கிளே முடியுது இப்ப. இங்கு உங்களுடைய அரசாட்சி தயாராகி கொண்டு இருக்கின்றது. மற்ற தர்மங்கள் தலைவர்கள் தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை பண்ணாங்க. நம்ம மத தலைவர் யாரு? ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய இறைவன் ராஜ்யத்தையும் சேர்த்து ஸ்தாபனை செய்யறாரு. அதனாலதான் தர்மராஜ்னு பேரு. சிவபாபா தர்மமும் ராஜ்யமும் சேர்ந்து ஸ்தாபனை பண்றது எவ்வளவு டஃப் தெரியுமா? ஒரு மதத்தை ஸ்தாபனை பண்ணதுக்கே அவங்க ரொம்ப போராடினாங்க. மற்ற மத தலைவர்கள்லாம் நல்லதெல்லாம் நம்ம மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது எவ்வளவு போராட்டம். ஒவ்வொரு முறை ஒரு புரட்சிதான் நடந்தது ஒவ்வொரு தர்மம் ஸ்தாபனை ஆகும்போது. இவர் என்னன்னா தர்மத்தையும் ஸ்தாபனை பண்றாரு, ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்றாருன்னா ஆன்மீக புரட்சி வெடிக்கதான் செய்யும். உங்களுடைய அரசாட்சி தயாராகி கொண்டே இருக்கின்றது. எல்லா ஆதாரமும் படிப்பிலும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பதிலும் தான் இருக்கின்றது. புத்தியின் தொடர்பு வெளியே சென்றால் மீண்டும் கரை படிந்துவிடும். போதுங்க, வெளி உலகம் என்னன்னு பாத்துட்டீங்கல்ல, இனி வெளியில போக வேணாம். திருப்பி கரை படிஞ்சா நல்லா இருக்காதுல்ல. 100 மடங்கு 1000 மடங்குன்னு போச்சுன்னா வேணாம். இருக்கிறத நம்ம சரி பண்ணிக்கலாம். இங்கு அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்து உயிரோடு இருந்து கொண்டு அனைத்தையும் முடித்து விட்டு வருவார்கள். சன்னியாசிகளும் சந்நியாசம் செய்த பிறகும் கூட சிறிது காலம் வரை அனைத்தும் நினைவில் இருக்கும். சாமியார் ஆயிடுவாங்க, காவி ட்ரெஸ் போட்டாச்சு, உடனே வீடு வசலாம் மறக்க முடியுமா? புத்தியில ஞாபகம் இருக்கும் தானே. கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் டோட்டலா மறந்துடுவாங்க. இப்பொழுது நமக்கு உண்மையான சத் சங்கம் கிடைத்திருக்கின்றது. நாம் தன்னுடைய தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். தனது உற்றார் உறவினரை அறிந்திருக்கின்றோம். குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டு கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கர்மம் செய்து கொண்டு தந்தையை நினைவு செய்து புத்தியின் மூலமாக இறை நினைவில் இருந்து ஆத்மாவை தூய்மையாக ஆக்க வேண்டும். பிறருக்கும் இதனை கற்பிக்கவும் வேண்டும். பிறகு அதிர்ஷ்டம் இருந்தா
இருந்தா அவர்களும் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். நம்ம நல்வழி காமிச்சிட்டோம், அதிர்ஷ்டத்துல இருந்தா அந்த வழியில அவங்க நடப்பாங்க. பிராமண குலத்துல வராம தெய்வீக குலத்துல எப்படி வர முடியும்? ஒரு கேட்டர்பில்லர் இருக்கு, ஒரு கம்பளி பூச்சி, அது பட்டாம்பூச்சியா மாறணும். நடுவுல ஒரு கூட்டுப்புழு பருவம் இருக்கும், அதுல வராம அதால பட்டாம்பூச்சியா மாற முடியாது. கம்பளி பூச்சி திடீர்னு எப்படிங்க பட்டாம்பூச்சியா மாறும்? அது ஒரு இடைப்பட்ட ஒரு கூட்டுப்புழு பருவம் கிராஸ் பண்ணணும்ல. அதுதான் பிராமண பருவம். இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சூத்திரர்கள் தான். சூத்திரன் அப்படின்றது தனிப்பட்ட ஜாதி கிடையாது. யாரோடைய மனசுல விகாரங்கள் இருக்கோ அவங்கதான், யாரோட பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்கோ அவங்கதான். அப்போ உலகமே டிஸ்சார்ஜ் தான் இருக்கு. அப்போ உலகமே சூத்திரர்கள் தான். சிவபாபா பிராமணர்களா மாத்தி இருக்காரு, அவங்களதான் கூட்டுப்புழு கொண்டுட்டு வந்துட்டாரு. இப்ப அடுத்து பட்டர்ஃப்ளை ஆகணும், சரிங்களா? இந்த கூட்டுப்புழு பருவம் வராம சூத்திரர்கள் டைரக்டா தேவதை ஆக முடியாது. இது வந்துதான் ஆகணும். ஏக்கிஹி ஹட்டி ஹை அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு கடை தான் இருக்கு, இங்க வராம அங்க போக முடியாது. சொர்க்கத்துக்கு போகணுமா, தேவதை ஆகணுமா, பிகே ஆகணும். மிகவும் சகஜமான புத்தியில் உடனே பதியும் அளவிற்கு விஷயங்களை பாபா அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. விநாச காலத்துல விபரீதமா புத்தி செயல்படும். சித்திரங்களும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது தெய்வீகமான ராஜ்யம் இல்லை, தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்வர்க்கம் என கூறுகின்றோம். இப்பொழுது பஞ்சாயத்து ராஜ்யம் நடக்குது. இதை புரிய வைக்கிறதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனால் ஆத்மாவின் கரை நீங்கிவிட்டது அப்படின்னா நீங்க புரிய வைக்கிறது அவங்களுக்கு அம்பு போல ஆழமாக பதியும். முதல்ல என் கரையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு வழி பார்க்கணும். தனது ஆத்மாவின் கரைகளை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரவு பகலாக நான் என்ன செய்கின்றேன் செல்ஃப் செக்கிங் பண்ணணும். தனது பழக்க வழக்கங்களை பார்க்க வேண்டும். சமையல் அறையில உணவு செய்யும் பொழுது, ரொட்டி செய்யும் பொழுது, இங்கும் அங்கும் சுற்றும் பொழுது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவ்வளோ சிவ நினைவில் இருக்க வேண்டும். பாபா அனைவருடைய நிலையை அறிந்துள்ளார். உங்க சிச்சுவேஷன், நீ எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு கடவுளுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தாங்க சொல்றாரு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதை முடிட்டோம், அப்புறம் நான் கிளாஸ்க்கு வரேன், கிளாஸ்க்கு வந்தாதாங்க உங்க பிரச்சனையே சரியாகும் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாரோட ஜாதகம் அவர் கையில இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஞானம் யோகத்துல தான் இருக்கு. அங்க பிரச்சனை முடிச்சுட்டு அப்புறமா ஞானம் யோகத்துக்கு எதுக்கு வரணும்? தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கூட ஞானம் யோகத்துல தீர்க்கப்படும். வேண்டாத தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டே இருந்தா ஆத்மால இன்னும் கரைதான் படியும். பிரச்சனைன்னு நினைச்சிட்டே இருங்க, பிரச்சனை அதிகமாயிடும். பரச்சிந்தனை, மத்தவங்களை பத்தி சிந்தனை பண்றது, இந்த விஷயங்கள், மத்தவங்களை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் வேணாங்க. இந்த டைம்ல யோகா பண்ணுங்க. டைம் ஷார்ட் பீரியடா இருக்கு, நம்ம யோகா பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. 5000 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? தேவையான சக்தியை நிரப்பிக்கணும். அதனால யோகா பண்ணுங்க. மற்றவங்களை பத்தி கேட்கறது பேசுறதெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்.
எவ்வாறு தந்தை ஆசிரியர் ரூபத்தில் கற்பித்து அனைவரின் மீதும் கருணை காட்டுகின்றாரோ அதே போன்று நீங்களும் தன் மீதும் மற்றவர்களின் மீதும் கருணை காட்ட வேண்டும். படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். தனது பழக்க வழக்கங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தங்களுக்குள் எந்த விதமான பழைய விஷயங்கள், பர சிந்தனைகள், மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள், மற்றவர்களை பற்றிய விஷயங்களை பேசி தந்தையிடமிருந்து புத்தியினுடைய தொடர்பை துண்டித்து கொள்ளக்கூடாது. எந்த விதமான பாவ கர்மங்களும் செய்யக்கூடாது. தந்தையின் நினைவில் இருந்து ஆத்மாவின் கரைகளை நீக்க வேண்டும். வரதானம், உறுதி தன்மையின் மூலமாக தரிசு நிலத்தில் கூட பழங்களை விளைவிக்க செய்யக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுக. எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி சொரூபம் ஆவதற்கு உறுதி தன்மை மற்றும் அன்பான குழு தேவை. உறுதியோட இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும். இந்த உறுதி தன்மை தரிசு நிலத்தில் கூட பழம் விளைய வைக்க செய்கின்றது. தற்காலத்துல விஞ்ஞானிகள் மணல் பாங்கான நிலத்தில் கூட பழத்தை விளைய செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுல வெற்றியும் அடையிறாங்க. அதுபோல நீங்கள் அமைதியின் சக்தியின் மூலமாக அன்பின் தண்ணீர் ஊற்றி பலன் தருபவராக ஆக்குங்கள். உறுதி தன்மையின் மூலம் நம்பிக்கை அற்றவர்களுக்குள் நம்பிக்கையின் தீபம் ஏற்றி வைக்க முடியும். ஏனெனில் தைரியத்தினாலேயே தந்தையின் உதவி கிடைக்கின்றது. ஹிம்மத்தை பச்சே மதத்தை பாப்ப. இறைவனின் உதவி வேணும்னா தைரியமா இருக்கணும். ஸ்லோகன், தன்னை சதா பிரபுவின் அடகு பொருள் என புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் கர்மத்தில் ஆன்மீக தன்மை வந்துவிடும். உடல் மனம் பொருள் ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்ணிட்டோம் தானே. அப்ப இந்த உடலையும் மனசையும் பொருளையும் ட்ரஸ்டியா இருந்து யூஸ் பண்ணணும். திருப்பி நம்மகிட்டே கொடுத்துட்டார. எது செஞ்சாலும் கேட்டுட்டு செய்யுங்க. பாபா, நான் இப்படி பார்க்கலாமா, நான் இப்படி பேசலாமா, இப்படி செய்யலாமா, ஒரு வார்த்தை ட்ரஸ்டியா இருந்து யூஸ் பண்ணுங்க. மனசுல கூட நான் இந்த மாதிரி எண்ணங்களை நினைக்கலாமான்னு கேட்டு பாருங்க. அவ்வளோ நீங்க ஆன்மீக தன்மையோட வைப்ரேஷன் ஸ்ரீபாபாட்ட கேட்டு கேட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தில் ஆன்மீக தன்மை வெளிப்படும். நல்லது. ஓம் சாந்தி.